நட்சத்திர வேதாளங்கள் வணங்கும் சேயூர் என்கின்ற செய்யூர் முருகப்பெருமான். இவர் திருநாமம் கந்தசுவாமியார். வள்ளி தெய்வானை உடனுரை கந்தசுவாமி ஆலயம் செய்யூர். ஜெயம் கொண்ட சோழ நல்லூர், வீரராஜேந்திர நல்லூர் என்று பண்டைய காலத்தில் அழைக்கப்பட்ட சேயூர் என்கின்ற செய்யூரில் எழுந்தருளியிருக்கின்ற வள்ளி தெய்வானை உடனுரை கந்தசுவாமி. முருகப்பெருமானின் போர்ப்படையில் பணியாற்றிய சிவகணங்கள்தான் வேதாளங்கள். இவைகள்தான் சூரபத்மன் போன்ற அசுரரை போரிட உதவியது. இந்த வேதாளங்கள் பைரவரின் கட்டளைக்கு கீழ்ப்பட்டு நடக்கின்றன. அதனால்தான் பைரவரை வேதாளங்களுக்கு இணையாக பார்க்கிறோம். ஆதாளியை ஒன்றும் அறியேனை அறத்தீதாளியை ஆண்டது செப்புமதோ, கூதால கிரகாத குளிக்கு இறைவா வேதாளங்கணம் புகழ் வேலவனே என்று கந்தர் அனுபூதியில் வேதாள கணம் புகழும் வேலவனே என்று குறிப்பிடுகிறார் அருணகிரியார். அஸ்வினி நட்சத்திரத்திற்குரிய நாகாயுதபாணி வேதாளம் மட்டும் தனித்து இருக்கிறது. மற்ற அனைத்தும் அந்த சுற்றுச்சுவரிலே அழகாக பதிந்திருக்கிறது. பரணி நட்சத்திரத்துக்குரிய வஜ்ரதாரி பூத வேதாளம், கிருத்திகைக்குரிய வைராக்கிய பூத வேதாளம், ரோகிணிக்குரிய கட்கதாரி பூத வேதாளம், மிருகசீரிஷத்துக்கு ஞானபூத வேதாளம், திருவாதிரைக்கு தோமார பூத வேதாளம், புனர்பூச நட்சத்திரத்திற்கு வக்ரதந்த பூத வேதாளம், பூசம் நட்சத்திரத்திற்கு விசால நேத்திர பூத வேதாளம், ஆயிலம் நட்சத்திரத்துக்கு ஆனந்த பைரவ பக்த பூத வேதாளம், மகம் நட்சத்திரத்திற்கு ஞானஸ்கந்த பக்த பூத வேதாளம், பூரத்திற்கு தர்கபர பூத வேதாளம், உத்திரம் நட்சத்திரத்துக்கு வீரபாகு சேவக பூத வேதாளம், சூரபத்ம துவம்ச வேதாளம் அஸ்த நட்சத்திரத்திற்கு, சித்திரை நட்சத்திரத்துக்கு தாரகாசூர இம்ச பூத வேதாளம், ஆனந்த குக பக்த பூத வேதாளம் சுவாதி நட்சத்திரம், சூர நிபுண பூத வேதாளம் விசாகம், சண்டகோப பூத வேதாளம் அனுஷம், சிங்கமுக நிம்ச பூத வேதாளம் கேட்டை, பராக்கிரம பூத வேதாளம் மூலம், மகோதர பூத வேதாளம் பூராடம், ஊர்த்துவ சிகாபந்த பூத வேதாளம் உத்ராடம், கதாபரணி பூத வேதாளம் திருவோணம், சக்கரபாணி பூத வேதாளம் அவிட்டம், பேருண்ட பூத வேதாளம் சதயம், கோர பூப பூத வேதாளம் புரட்டாதி, குரு பைரவ சேவக பூத வேதாளம் உத்திரட்டாதி, குரோதன பேரவ பக்த பூத வேதாளம் ரேவதி. இப்படி 27 நட்சத்திரத்திற்கும் அந்தந்த பூத வேதாளங்களோடு அழகாக 4 புற சுவர்களிலும் ஒருங்கே வடிவமைக்கப்பட்டு காட்சி அளிக்கிறது. தேய்பிறை அஷ்டமி அன்று பக்தர்கள் தங்கள் நட்சத்திரத்துக்குரிய வேதாளத்தை வணங்கி தங்கள் விருப்பங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேற அங்கு வழிபாடு செய்கிறார்கள். ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை அஷ்டமி அன்று விநாயகர் சங்கல்பத்துடன் வேதாள பூஜை தொடங்குகிறது. மாலை சரியாக 5 மணிக்கு அரளி மலர்களால் வேதாள பூதகணங்கள் பூஜிக்கப்பட்டு இரவு 7 மணிக்கு முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் மற்றும் ஆராதனை செய்யப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பைரவருக்கு 8 விதமான மலர்களால் அர்ச்சனை செய்யப்படுகிறது. அண்டத்தில் இருப்பதே பிண்டத்திலும் இருக்கிறது என்பது முன்னோர்கள் வாக்கு. அதன்படி வானவியலும் மனித வாழ்வியலும் ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தப்பட்டவை என்பதை உணர்த்த கோள்களின் அசைவுகளை கணக்கிட்டு மனித வாழ்க்கையின் முக்கிய நிகழ்வுகளை தொடர்புபடுத்தினர். நம் கண்களுக்கு தெளிவுற புலப்படும் 2 கிரகங்கள் சூரியன் மற்றும் சந்திரன் மட்டுமே. ஆனால் வானத்தில் எண்ணில்லாத நட்சத்திரங்கள் காணப்படுகிறது. கணக்கிலடங்காத நட்சத்திர மண்டலங்கள் இத்தனை இருப்பினும் நமது ஜோதிட சாஸ்திரத்தில் 27 நட்சத்திர மண்டலங்கள் மட்டுமே கணக்கு எடுத்து கொள்ளப்படுகிறது. ஜோதிடம்
புவி மைய கொள்கையை அடிப்படையாக கொண்டது என்பதால் சந்திரன் உட்புகுந்து பயணிக்கும் நட்சத்திர மண்டலங்களையே பிரதானமாக கருதப்படுகிறது. அந்த நட்சத்திர மண்டலங்களை 9 பாதங்களாக அவற்றை 12 ராசி மண்டலங்களாகவும் வரையறுத்து உள்ளார்கள். ஒவ்வொரு ராசி மண்டலத்திலும் சந்திரன் பயணிக்கும் பொழுது வானில் தெரியும் வடிவத்தை கொண்டு அதற்கு தகுந்தது போலவே பெயரிட்டுள்ளனர்கள். அதற்குரிய அதிதேவதையும் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். ஒருவரின் ஜாதகத்தில் சந்திரன் இருக்கும் நட்சத்திரமே அவருடைய ஜென்ம நட்சத்திரமாகும். அந்த நட்சத்திர பெயரில்தான் கோவிலிலே அவருக்கு அர்ச்சனை செய்கிறோம். ஜன்ம நட்சத்திரம் குறித்து ஜோதிடங்கள் பல்வேறு செய்திகளை எழுதியிருக்கிறது. 3 நட்சத்திரங்களுக்கு ஒரு அதிபதி என்று 27 நட்சத்திரங்களுக்கு 9 அதிபதிகளை வகுத்துள்ளார்கள். ஜாதகரின் திசை புக்திகள் ஜென்ம நட்சத்திர அதிபதியிலிருந்தே தொடங்குகிறது. முற்பிறவியில் ஒருவர் எந்த கிரக திசாவில் மரணம் அடைகிறாரோ அந்த திசாநாதனை அதிபதியாக கொண்ட நட்சத்திரத்தில் அவர் பிறப்பெடுக்கிறார். அதுவே நமது ஜன்ம நட்சத்திரம் உணர்த்தும் ரகசியம். ஆக முற்பிறவியில் மரணம் அடைந்த பொழுது இருந்த திசையே இந்த பிறவியிலும் தொடர்கிறது என்கிறது ஜோதிட சாத்திரம். நாம் என்னதான் வேதாள நட்சத்திரத்திற்குரிய வேதாளங்களை அந்த கணங்களை வணங்கினாலும் அவை அனைத்துமே செட்டி மகனாகிய சேயூர் கந்தசாமியாருடைய அருளுக்கும் ஆட்சிக்கும் உட்பட்டவர்கள்தான் என்பதை நாம் அறிய வேண்டும். அதாவது நவகரங்களோ அல்லது பூதகணங்களோ அனைத்துமே எம்பெருமான் சிவபெருமானுடைய கட்டளைக்கு உட்பட்டது. அதுபோல அவருடைய அருள் ஆற்றலாகிய முருகப்பெருமானுடைய அருளுக்கும் நாயகப்பெருமானும் அருள் ஆற்றலுக்கும் உடையவை என்பதை நாம் அறிய வேண்டும், உணர வேண்டும். ஆகவே நீங்கள் உங்களுடைய கஷ்டங்களை துயரங்களை நட்சத்திர வேதாளத்திடம் நீங்கள் கூறினாலும் அவற்றுக்குரிய பரிகாரங்களை செய்தாலும் கூட நாம் அந்த கோவிலுடைய தலைவனாக இருக்கின்ற சேயூர் கந்தசாமியார் அம்மாயுடன் அருள் பாலிக்கிறார் அல்லவா, வள்ளி தெய்வானையுடன். அந்த சேயூர் கந்தசாமியாரே நமக்கு அருளை நல்குவார். அவரே நமக்குரிய துன்பங்களையும் துயரங்களையும் போக்க வல்லவர் என்பவரை உணர்ந்து அந்த பூஜையை சென்று பாருங்கள். சேயூர் கந்தசாமியை வழிபட்டு நாம் எல்லா வளமும் அருளும் பெற்று உய்யலாம் என்று அழைக்கிறேன். வணக்கம்.